நமஸ்காரம். இந்த மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சந்திர கிரகணமாவது அது மதியானம் 3 மணிக்கு எல்லாமே ஏற்படுறதாக ஐதீகம் சொல்கிறா. ஆனால் நமக்கு என்ன பண்ணால் ஒன்றா சூரியன் மறைஞ்சிருக்கணும், இல்லாட்டி சந்திரன் உதயமாக இருந்துக்கணும். அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். அப்படின்னு பார்த்தா கூட இந்த சந்திரகிரகணம் முடிய நேரம் நமக்கு 6:50 இருக்குது சுமார். அப்போ 6:50க்கு நமக்கு இருட்டிட்டுனா கூட இல்லை சந்திரன் உதயமாக இருந்தால் கூட நமக்கு இந்த சந்திர கிரகணமானது தெரியும். மற்றபடி இல்லாட்டி கடைசியில் கொஞ்சம் நேரம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு பாரத தேசத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதால் நமக்கு இந்த சந்திர கிரகணம் உண்டு. அந்த இதெல்லாம் நம்ம அனுஷ்டானங்களாம் பண்ணியாக வேண்டும். இப்போது எப்படின்னு கேட்டால் சந்திர கிரகணம் பொதுவாக 6:50க்கு விடுறதா நம்ம வச்சுக்கலாம். 6:48 இல்லை 6:50க்கு விடுறதா வச்சுக்கலாம். அப்போது அந்த 6:50க்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா சுமார் ஒரு நம்ம இன்னும் காத்தாலேயே இந்த என்ன பண்ணிடணும், பூஜையெல்லாம் இருக்கு இல்லையா, பெருமாளுக்கு கார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு நிர்மால்ய பூஜை பண்ணி வச்சிடணும். அப்புறம் திருப்பி சாயங்காலம் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த சந்திரன் அதாவது கிரகணம் விட்ட பிறகு சுமார் 6:50க்குன்னு வச்சுங்களேன், 6:50னா 7 மணிக்கு கூட ஸ்நானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நித்திய பூஜை பண்ணிவிட்டு நித்தியாராதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்முடைய சாப்பாடு அதாவது இரவு சிற்றுண்டியோ டின்னரோ ஏதோ அதை பண்ணோம். ஆக இந்த மாதிரி. ஆனால் கார்த்தாலேருந்து அந்த நிர்மால்யம் முடிச்சுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அதே அநேகமாக 9 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்றைக்கி முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர் தான், நல்லது. 9 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஆனால் இதில் சில பேருக்கு எக்ஸம்ஷன் உண்டு, விலக்கு உண்டு. யார் யாருக்குன்னா முதியோர்கள், அப்புறம் முடியாதவர்கள், அதாவது வயதானவர்கள், அப்புறம் உடம்பு சரியில்லைங்கிறவங்க, சுகரு பிபி இருக்கிறவங்களாம் எக்ஸம்ஷன் உண்டு. அவங்க ஒரு கிரகணத்து ஒரு 3 மணி நேரம் முன்னாடியாக சாப்பிடாம இருந்தாலே போகும். அதுக்கப்புறம் திருப்பி 6:50-7 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அவள் தேவ பூச்சிலாம் முடிச்சுட்டு அவள் வேணா. இப்போ மெயினாக ஆனால் சாயங்காலம் தான் போய் நம்ம தானம் கொடுக்கணும். கோதானம் கூட கொடுக்கலாம். கோதானம் கொடுக்க முடியாதவா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து கோதானம் கொடுக்க சமஷ்டி கோதானம் சொல்லி இப்போது சில மடங்கள்லாம் செய்கிறா. அவகிட்ட நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொடுத்துட்டா நம்ம பேரையும் நம்ம கோத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவா. அந்த கோதானம்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி சிறப்பாக இதை நம்ம கிரகத்தினிக்கு இந்த கோதானம் பண்ணால் அவ்வளோ சிறப்பு.